தெரியாம. ஹாய் டாட். லேக்கா எங்கம்மா இருக்க? இங்கதான்ப்பா, சந்தியா கூட இருக்கேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? குரூப் ஸ்டடீஸ் பண்றேன். முக்கியமான விஷயமா? கொஞ்சம் உடனே வா. சரி டாட், உடனே வரேன். ப்ளீஸ் டா. சாரி டா செல்லம், இன்னைக்கு உனக்கு லக் இல்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். कुछ कदा बाय. இன்னைக்கு மிஸ் ஆயிட்டாலே. बाय. Yeah, nice. What a beautiful place. Mind blowing, Mahesh. Huh. அது எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த மாதிரி. ஹனிமூன் போற ஜோடி நாமளா தான் இருப்போம் இல்ல? ஏன் மேடம் சொல்ல மாட்டீங்க? எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? உங்க அப்பா சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் நைட் ஃபேஸ் நைட் ஆயிடுச்சு. சும்மா அலையாத மகேஷ். எங்க குடும்பத்துல யாரு கல்யாணம் நடந்தாலும் ஃபேமிலி ஜோசியர் கிட்ட கேட்டு 4 நட்சத்திரம் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே அனுப்புவாங்க. அப்பதான் வம்சம் விருத்தி ஆகும். தலப்பிரசவம் சுகப்பிரசவமா இருக்கும். புரிஞ்சுதா? நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரிங்க மேடம். அது என்னாச்சுமா? இந்த கல்யாணத்துல நிறைய சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு மகேஷ். அடி பாவி, மாப்பிள்ளைய மாத்திக்கலாம் தோணுதா? இல்ல மகேஷ், திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால சென்னையில என் கூட தங்கியிருந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கூப்பிட முடியாம போயிடுச்சு. அதான் நாளைக்கு அவங்கள பார்த்தேன்னா கண்டிப்பா கேட்பாங்க. என்ன சொல்ல போறேன்னு தெரியல. I feel so bad. இவ்வளவுதானா? ஹனிமூன் முடிச்சு திரும்பினதும்
உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஏய் சொல்லு பையா டின்னர் போலான்னு சொன்னமா. கேடி. மகேஷ் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? நெருங்கிட்டா. ம், என் ஃப்ரெண்ட் ஆனந்த் இருக்கான்ல, அவன் மாமாவுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், சும்மா அசந்துடுவேன். பியூட்டிஃபுல் ஐலாண்ட். தீவுக்குள்ளியா? ஆமாடா, so nice, so romantic. தீவுக்குள்ள தனி கெஸ்ட் ஹவுஸா? ஆமா. ஏன் பயமா இருக்கா? ம். பயமா? எனக்கா? நான் மிஸ் துணிச்சல் இல்ல. ஆமா ஆமா ஆமா, பாப்போமே. பார்க்க தானே போறீங்க. Idiot. நானே வரட்டுமா? ஏய் வெயிட் வெயிட். ஓகே. கம் ஆன் பேபி. ஐயோ. மோனிகா பாத்து வா. ம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே. மோனி, ம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹனிமூன் கொண்டாடுறது தான் என்னோட கனவு, தெரியுமா? இதான் கெஸ்ட் ஹவுஸ். இதுவா? வாட்ச்மேன். பியூட்டிஃபுல் பிளேஸ்ல. யா. Lot of privacy also. ஹே மோனிகா, அங்க பாரு. Hey God, வெரி நைஸ்னா. very creative idea. ஆனந்தோட மாமா ரொம்ப ரசனையான ஆளுதான். வாங்க. மோனி, ம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹனிமூனை கொண்டாடுறது தான் என்னோட கனவு, தெரியுமா? We are going to enjoy this place. Wow, ஐயோ. எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. very traditional யா. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இல்லல? ஆ. very beautiful Mahesh. Wooden work, ம், wonderful glass. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? யா. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு மகேஷ். I really love this place. ம். அட்மாஸ்பியர் அமைதியா இருக்குல்ல? ம், இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ம். ஏன் பிரைவசி Hey. இருக்கா? அந்த பக்கம் போலாமா? Hey, come here. இந்த சமயக்காரன் எங்க போய் தொலைஞ்சான்? திடீர்னு ஆளையே காணுமே. எனக்கு ஸ்விம்மிங் பண்ண போல இருக்கு. Such a beautiful swimming pool. Yeah. Wow. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் மறக்க முடியாத நாளா இருக்கும். அப்படியே குதிச்சு தின்னணும் போல இருக்கு.
இவ்ளோ அவசரமா? இருக்காதா பின்ன? சீ. காலை உற்சாகமா சுகம் மீட்டு உண்டாரமா சுதியேற்று யாரமா தீபூட்ட உந்தன் வானவில்லாய் புத்தும் மோகமுள்ளாய் உயிர் சேரவே வருவேன் உன் பாதையிலே சுற்றும் பூமி தந்தாய் நிழல் போலவே இவன் பூக்களின் தேசமா எங்கும் காதலின் வாசமா உயிர் துங்குகள் சுவாசமா இது யுகங்களின் பாசமா நேர்ந்த எந்த தேகமும் முத்தம் தோடி பெறும் அந்த நாளிகை ரத்த நாடமெங்கும் நித்தமோடுருவும் யுத்த சாகசே வானம் விட்டு பூமி தொட்டு ஆலை கொள்ளும் நீ தேவதை பார்வைப்பட்டு தூக்கம் கெட்டு தாகம் கொண்டேடா உன்னில் விழி கண்ணில் விழி நெஞ்சில் ஒரு போர்க்களம் துளியா காதல் கடலா நாளும் முழுக்கி ஓயும் வரையோ இவள் பூக்களின் தேசமா எங்கும் காதலின் வாசமா உயிர் பொங்குதே சுவாசமா இது யுகங்களின் பாசமா விட்டு போனே நம் சொந்த நாளைத்தான் அந்த வழித்தான் ஜென்மம் ஒரு போதும் இதுதான் தெய்வம் நாம் சொல்லிப்போம் இவள் பூக்களின் தேசமா எங்கும் காதலின் வாசமா
வாட்ச்மேன் கருப்பன். யார் மகேஷ்? ஆனந்த் ஐயா சொன்னார், ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க. ஆ? ம். போன் அடிக்குது, அட்டெண்ட் பண்ணு போ. முதல்ல எடு. போ. மோனி மகேஷ் போ. என்னடா டேய் மச்சான், எப்படிடா இருக்க? ஹாப்பியா? இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா விட மாட்டீங்களே. விஷயத்துக்கு வா. சாரிடா மச்சான், ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை கொடுக்க மறந்துட்டேன்டா. அதான் மறந்துட்டல, இப்ப ஏன்டா ஞாபகப்படுத்தி இம்சு பண்ற? அவசரப்படாதடா, ஹே, என்னடா அது? எந்த நேரத்துலயாடா? அது ஒரு மாதிரியான மேட்டர்ரா. ஒரு மாதிரினா செம எஃபெக்ட்டா. அதை சாப்பிட்டா ஹனிமூன் டபுள் ஹாப்பியா இருக்கும்டா. டேய், நயாகரா மாதிரி பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுக்குடா? அதுவும் இந்த நேரத்துல எப்ப கூப்பிடுறது விவசாய இல்ல? டேய், புரியாம பேசாரா மச்சி. அங்க லோக்கல்ல சுமன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அக்கறையில உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா, உடனே போய் வாங்கிக்க, மிஸ் பண்ணிடாத. டேய், இந்த நேரத்துல நான் எப்படா போறது? இந்த நேரத்துக்கு தான்டா அது. அவ வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கடா, கொத்துவாடா அவ. புரிஞ்சுக்கடா மச்சான், இப்பதான் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். சதி பண்ணாதடா. பேசி நேரத்தை வீணாக்காதடா. என்ன? ஐயோ, யாரு? டேய், அவ வேற முறைச்சுக்கிட்டு இருக்கடா. நான் பாவண்டா. கேளுடா, சீக்கிரம் போய் மேட்டரை வாங்குற வழியை பாரு. ஹே, ஹே, என்னால போக முடியாது, புரிஞ்சுக்கடா. வச்சிட்டுமா? டேய், டேய், பாய். இவகிட்ட எப்படி சொல்றத? போன்ல யாருடா? அது மோனி, என் ஃப்ரெண்ட் ஆனந்த் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். கிஃப்டா? அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்மா. ஸ்பெஷல் கிஃப்டா? ஸ்பெஷல் தான். அது எப்படி உன்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. ப்ளீஸ் டா, சொல்லு மகேஷ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. ம், அது வரைக்கும் சஸ்பென்ஸ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இந்த நேரத்துல அதுவும் என்ன தனியா விட்டுட்டா? நீதான் மிஸ் துணிச்சலாச்சு பேபி. ஏய் ப்ளீஸ் டா, நான் சீக்கிரமா வந்துடுவேனா?
சரி, ஆனா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் பத்திரமா வந்துடணும். உன்னை விட அவசரம் எனக்குடி. சீக்கிரம் வந்துடுறேன். நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இரு. அதுக்கப்புறமா வந்து வந்துடுறேன். அப்படி என்ன ஸ்பெஷல் கிஃப்டோ? போட்டுக்காரன் இருப்பானா? சரி, போய் தான் பார்ப்போம். அண்ணே, போட்டுக்காரனே, அண்ணே. அண்ணே, போட் எடுங்கண்ணே. சார் என்ன சார் அதுக்குள்ள வந்துட்ட? அவசரமான வேலை, உடனே போயிட்டு வந்துடலாம். என்ன சார் நிம்மதியா குடிக்க விட மாட்டேன்றியா? போன உடனே வந்துடலாங்கண்ணே. போனேன். போலாம் சார். ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. ஸ்விம்மிங் பூல். என்னண்ணே, போட்டை சரக்கு கடையா மாத்திட்டீங்க போல இருக்கு. அட இத கேக்குறீங்களா? ஸ்பீடா போட் ஓட்டுனதுக்கு ஒரு புண்ணியமும் கொடுத்தது சார். சும்மா நச்சருக்கு சார் அடிச்சா. பார்த்தாலே தெரியுதே. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அழகி படத்துல வர்ற மாதிரி உங்க ஒய்ஃப் சும்மா நச்சுன்னு இருக்கா சார். கொடுத்து வச்சவர் சார் நீங்க. கண்டவனே பொண்டாட்டி ரசிக்கிறேன். முதல்ல போட் ஓட்டுங்கண்ணே. அண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. அவசரப்படுறியா சார்? உட்காரு சார், விழுந்துற போற.
மோனிகா மோனி மோனிகா மோனிகா என்னாச்சுமா என்னடா இது? பயப்படாதடா என்னை யாரோ துரத்துற யாரு வாட்ச்மேன் வாட்ச்மேன் எங்கயா போய் தொலைஞ்ச ஏய் கூப்பிட வேண்டாம். நீ பயப்படாதடா நான் தான் வந்துட்டேல பயப்படாத வா நான் இருக்கவா இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத மகேஷ். வாட்ச்மேன் ப்ளீஸ் நான் எங்கேயும் போலடா அவன் கூட தான் இருக்கேன் வேண்டாம், அவனை கூப்பிடாத. வாட்ச்மேன் வாட்ச்மேன் எவ்வளவு வாட்டி கூப்பிட்டேன், ஆனா அவன் வரவே இல்லை. ஒருவேளை யோ எங்க இருந்த இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தனா நான் கூப்பிட்டு கேட்கல உனக்கு இங்க நாம தான் இருக்கோமா வேற யாராவது இருக்காங்களா வேற யாரும் இல்ல. அப்ப கதவு தட்டுறது யாரையா நான் தான். அம்மணி பயந்து சத்தம் போட்டு ஓடிச்சு. என்ன ஏதுன்னு கேட்க நான் தான் தட்டினேன். திறக்கவே இல்லை. திரும்பி வந்துட்டேன். காவலுக்கு இருக்கேன்ல, கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க. சரி வாமா பயப்படாது ஒண்ணு இல்ல வா வாமா மகேஷ், சரி விடுமா நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல ஏன் பயப்படுற ஜாலி மூடுக்கு வாமா சும்மா இரு மகேஷ். உனக்கு என்ன தெரியும்? உயிர் போய் உயிர் வந்திருக்கு தெரியுமா? இங்க நாம மட்டும் தான் தங்கி இருக்கோமா, இல்ல வேற ஏதாச்சும் பேய் பிசாசும் தங்கி இருக்கா? என்னடா செல்லம் ஏன் கண்டபடி கற்பனை பண்ற நான் ஒன்னும் கண்டபடி கற்பனை பண்ணல, நடந்ததை தான் சொன்னேன். ஏய் ப்ளீஸ் மோனி இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா மகேஷ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் வாங்கிட்டு வந்தோம் சகோராவா வறுத்தெடுக்கிறாளே போன ஜென்மத்துல ரொம்ப பாவம் பண்ணிருக்குமோ பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டு ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊத்திட்டானுங்க இது ஒண்ணுதான் குறைச்ச ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கும் வேஸ்ட் நைட்டா போயிடுச்சு கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்கிறோம் மகேஷ் மகேஷ்
Hey, good morning, darling. குட் மார்னிங். சாரிடா மகேஷ், எதுக்கு? நேத்தும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆயிடுச்சுல்ல. அது கூட பரவாயில்ல. ஆனா நீ நேத்து ராத்திரி அலர்ன சத்தத்துல ரொம்ப பயந்துட்ட. தயவு செஞ்சு இப்படி கத்தாதமா. விளையாடுது மகேஷ். இங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கு. ம். அது என்னையே துரத்துதோன்னு பயமா இருக்கு மகேஷ். ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன சிரிப்பு? ஹேய், இது கம்ப்யூட்டர் யுகம்மா. காத்து கருப்புன்னு வீண கற்பனை பண்ணி மனசு குழப்பிக்காத. ஹேய், போனே. என்னடா சொல்லும், கோவமா இருக்கியா? இந்த பிரஷ் ரெடி ஆயிட்டு வா. சும்மா கிண்டல் பண்ணடா. ராத்திரி நடந்ததெல்லாம் சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறான். இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? என்ன வாட்ச்மேன், காஃபி சாப்பிட்டீங்களா? ம். உன்கிட்ட போய் கேட்டேன் பார். இதே என் வீடா இருந்திருந்தா 2 காஃபி சாப்பிட்டுருப்பேன். நான் வந்த நேரம் சமையல்காரன் கூட திடீர்னு காணாம போயிட்டான். எந்த சமயக்காரன்? நம்ம சமையல்காரன் தான். எப்ப பாத்தீங்க? ஹோ, நேத்து நீ இருக்கலையா? நாங்க வந்தப்ப அவர் தான் வீடு ரூம் எல்லாம் சுத்தி காட்டினாரு. ஹோ, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? சமயக்காரன் சண்முகம் செத்து 6 மாசமாச்சு. ஐயோ, இது வீடெல்லாம் எங்களுக்கு சுத்தி காட்டின சண்முகமா? என்ன சொல்ற? அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு 3 நாள்ல வரேன்னு போனவன் தான். படகு கவுந்து பாவம் பரிதாபமா செத்து போயிட்டான். ஆனா சண்முகம் ரொம்ப நல்லவன். இந்த வீட்டு மேலையும் முதலாளி அம்மா மேலையும் ரொம்ப பாசமா இருப்பான். 10 வருஷமா இங்கேதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அப்பப்ப வந்துட்டு போவான். நீங்க பயப்படாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன். அம்மணி கிட்ட சொல்லிடாதீங்க, பாவம் சின்ன பொண்ணு பயந்துற போகுது. என்னப்பா தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற? மரத்துல ரத்தம். ஏய், என்ன ஆச்சு உனக்கு? சட்டையில பயப்படாம சொல்லு. இருக்கு ரத்தம். அங்க பாரு. எங்க? அங்க பாரு. எங்கடா? இல்ல, அங்க இருக்கு. எங்கடா சொல்ற? ஏன்டா உளற? நான் ஒண்ணும் வளரல. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஏய், அங்க ஒண்ணு இல்லடா மோனி. ச்சே, நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. போ. சட்டங்கிறா ரத்தங்கிறா. வாட்ச்மேன் வர வீட்டை சுத்தி காட்டின சமையல்கார செத்து 6 மாசம் ஆகுதுங்கிறா. இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? சேச்சா, இருக்காது. மோனி, கொஞ்சம் சோப் எடுத்து வையேன், குளிக்கணும். முதல்ல ஹனிமூனை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பணும்.
மகேஷ், எனக்கு மட்டும் ஆசை இல்லாம இல்லை, ஆனா ஆசையை விட பயம் அதிகமா இருக்குடா. ப்ளீஸ் மகேஷ், இந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். அப்போதான் நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இல்லை, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் பகலாக கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்டா இதெல்லாம். ஏன் மகேஷ், உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம்டா, ம், இதை விட வேற நல்ல லொகேஷன் கிடைக்காதுடா. மகேஷ் ப்ளீஸ்டா. சந்தன வேட்டைக்காரா, இது மாயப்பழைய பிரிச்ச மாட்டும் நாடு நானா. பத்து நாட்டு பொண்ணு, நீ எப்போதும் சொப்பண்ணு. கட்டில் விட்டுச்சோராய் ஒரு டூவெட்டு பாடு. சுத்தி நிற்கிற தனிமை தானடா, பக்கம் கெட்டால் இனிமைதான். அச்சம் நானும் மீறி விட்டுதான் ஏது. மூடி வச்ச பூர்வைக்குள்ளதான் காணத் தேடி இருக்கிறது. தேடி தேடி தொலைந்து போகலாம் வாடா அனுபவி ராஜா. சொந்த வீட்டுக்காரா, இது முன்னது நாட்டுக்காரா. மாயப்பழைய பிரிச்ச மாட்டும் நாடு நானா. பத்தர் மாட்டு பொண்ணு, நீ எப்போதும் சொப்பண்ணு. சோராய் ஒரு டூவெட்டு பாடு. அது காதல் என்பதா காமம் என்பதா நீந்தி குளித்திட பாடா. வேட்டைக்காரா, இது முன்னது நாட்டுக்காரா. மாயப்பழைய பிரிச்ச மாட்டும் நானு நானா. மாட்டு பொண்ணு, நீ எப்போதும் சொப்பண்ணு. கட்டில் விட்டுச்சோராய் ஒரு டூவெட்டு பாடு. என்ன சேரடா ஆசை அழைப்பது மாடா. சொந்த வீட்டுக்காரா, இது முன்னது நாட்டுக்காரா. மாயப்பழைய பிரிச்ச மாட்டும் நாடு நானா. சுத்தி நிற்கிற தனிமை தானடா, பக்கம் கெட்டால் இனிமைதான். அச்சம் நானும் மீறி விட்டுதான் ஏது. மூடி வச்ச பூர்வைக்குள்ளதான் காமம் தேடல் இருக்கிறது. தேடி தேடி தொலைந்து போகலாம் வாடா அனுபவி ராஜா. ஹீரோ ஹீரோன்றானுங்க, ஒரு லிப்கிஸ் அடிக்க விட மாட்டானுங்களே. இந்தாங்க டிஃபன் உங்களுக்காக
போட்டுக்காரங்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன். தேங்க்ஸ். இவன் நல்லவனா கெட்டவனா புரிஞ்சிக்க முடியலையே. இந்த சாப்பாடு ரொம்ப தேவை இப்போ. ஏய் டிஃபனா? எனக்கு ரொம்ப பசி. என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? எனக்கு தான் பசிக்குது. ஆஹா, அது வேற பசியா இருக்கும். உட்காருங்க சார். சுட சுட இட்லி. இந்தா. இத மட்டும் கரெக்டா செய்வீங்களே. ம். ஏய், நீயும் சாப்பிட. வேணாடா. ஏன் பசிக்கலையா? பசிக்குது, ஆனா வேணாம். உனக்கு எப்ப பசிக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. சரி நீ சாப்பிடு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். போதும் போதும் போதும். ஏய் சீக்கிரம் வாண்ணா. சாப்பிடாம கூட வெயிட் பண்றான். கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கா. என்னால நம்பவே முடியல மகேஷ். சின்ன வயசுல இருந்தே கார் ஓட்டுவான், நல்லா டிரைவ் பண்ணுவான். இவ போய் எப்படி மரத்துல மோதி, என்னால நம்பவே முடியல மகேஷ். அதுவும் இல்லாம 10 நாளைக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. சரி விடுமா, அவ ஓவர் ஸ்வீட் பேலன்ஸ் இல்லாம இடிச்சிருப்பா. இல்ல மகேஷ், அவ ஸ்பீடா போனாலும் நல்லா கண்ட்ரோலோட ஓட்டுவா, எனக்கு தெரியும். முனி ரிலாக்ஸ்டா. நீ டென்ஷன் ஆகி மத்தவங்க ஏன் டென்ஷன் ஆக்குற? முடியல மகேஷ். முனி ஆக்சிடென்ட்லாம் சாதாரண விஷயம்டா. எது சாதாரண விஷயம் மகேஷ்? நான் எது சொன்னாலும் உனக்கு சாதாரணமாவே தெரியுதுல்ல? யாரோ என்ன துரத்துற மாதிரி இருக்கு. படபடன்னு கதவு தட்டுறாங்க. ஜன்னல பார்த்தா ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. ரத்தத்துல நனைஞ்ச சட்டை அந்த மரத்துல தொங்குது. இதெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரியுதா? மோனி நான் என்ன சொல்ல? மகேஷ், மோனி ஏ மோனி இப்பவே கிளம்பணுமா? சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏ ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மகேஷ், நான் சொல்றத நீ கேளு.
நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஐ மீன் ஹஸ்பண்ட் யார்? நம்ம இவ்வளவு தூரம் எதுக்காக வந்திருக்கோம் தெரியாது? காதலிக்கும் போது உங்க அப்பனால பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால தான் நீ பிரச்சனை. தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசாத. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியா பேசுற நீ? ச்சே, 3 வருஷமா எங்க அப்பா அம்மா கிட்ட போராடி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த வாழ்க்கையை ஜாலியா அனுபவிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? என்னால முடியலடா. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் மகேஷ். இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்காது, ஃபர்ஸ்ட் டேயும் நடக்காது. அதுக்கு இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். வாட்ச்மேன், நாங்கள் உடனே ஊருக்கு கிளம்பணும். போட்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இவன் வேற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஹலோ. ஹலோ, சொல்லுமா. மோனிகா, எப்படிமா இருக்க? மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம்மா. ஏமா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? மா, உனக்கு ஒன்று தெரியுமா? என் ஃப்ரெண்டு லேகா இறந்துட்டாமா. லேகாவா? இல்லம்மா, இறந்தது திவ்யா. என்னம்மா சொல்ற? திவ்யாவா? ஆமாமா, திவ்யா தான், லேகா இல்ல. இல்லம்மா, இறந்தது லேகா. இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட் செல்விய மார்க்கெட்ல பார்த்தேன். அவதான் திவ்யா இறந்த விஷயத்த சொன்னா. உன் நம்பரை கூட கேட்டா. நான் தான் மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சு பாருன்னு உன் நம்பரை கொடுக்கலம்மா. ஆனா செல்வியோட நம்பரை நான் வாங்கி வச்சிட்டேம்மா. மா, அவன் நம்பர் என்கிட்ட கொடுமா. குறிச்சுக்கோமா. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஏய் செல்வி, நான் மோனிகா பேசுறேன். திவ்யாக்கு என்னாச்சு? மோனி, திவ்யா கடல்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாடி. உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண, முடியல. உங்க அம்மாவை எதிர்ச்சியா மார்க்கெட்ல பார்த்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க. உன் லவ் ப்ராப்ளத்தினால உங்க அப்பா உன் மொபைல் உடைச்சது, உன் ஆபீஸ் போக விடாம தடுத்தது. அது மட்டும் இல்ல, உன் லவ்க்காக நீ பட்ட அத்தனை கஷ்டத்தையும் சொன்னாங்க. முனி, திவ்யாவோட டெத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அவ சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அது ஒருவேளை பேயா இருக்குமோன்னு அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. ஆனா அது அவங்க அப்பா அம்மா நம்பாம அவளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. பாவண்டி, திடீர்னு செத்துட்டா. போன வாரம் நம்ம லேகா, அவளும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா. அவளும் தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு அவங்க வீட்டுல சொல்லியிருக்கா. அவங்க வீட்லயும் அதை நம்பல. மோனிகா, உன்னை கவனிச்சியா? அந்த ரூம்ல தங்கி இருந்ததுல நீயும் பவித்ராவும் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கீங்க. நீ பவித்ரா பாத்தியா? இல்லப்பா, நான் பெங்களூர்ல இருக்கேன். அவளுக்கும் கால் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. மோனி, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா.
உன்கிட்ட அவ நம்பர் இருக்குல்ல, கொஞ்சம் கூட நோட் பண்ணிக்கோ. சொல்லு. 988 ஆ 466 466 டேக் கேர் டா. ஓகே, தேங்க் யூ, பாய். ஏய் திவ்யா பவித்ரன் என்னன்னு சொல்ற? யாருக்கு என்னாச்சு? சம்திங் ராங் மகேஷ். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கேட்கறதெல்லாம் பேட் நியூஸ், பார்க்கறதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் திவ்யா, பவித்ரா, லேகா எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அதுல 2 பேர் செத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகேஷ், நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி சரி, ஃபோன் கொடு. அல்ட்ரா வெயிட். கிடைச்சிட்டா? ஐயோ ஐயோ இல்ல ஒண்ணா இருக்காதா? இல்ல, பவித்ராவுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோ? எதுவும் ஆயிருக்காதுடா. மணி, இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம். இமீடியட்டா இங்க இருந்து கிளம்பலாம். கிளம்பிட்டீங்களா? ஆமா. ரிப்பேர் ஆயிடுச்சு. காலையில தான் ரெடியா. இங்க இருந்து அக்கறைக்கு போக வேற வழியே இல்லை. அப்புறம் நாங்க எப்படிதான் போறது? இன்னைக்கு ஒரு நைட்டு இங்க தங்கி தான் ஆகணும். மகேஷ், What a crap. Parle Kacha Mango Bite wishes you a happy Children's Day. ஹார்லிக்ஸின் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ரகசிய கனவுகள் ஜல் ஜல் என் இமைகளை கழுவுது சொல் சொல் இளமையில் இளமையில் ஜில் ஜில் என் இருதயம் நழுவுது செல் செல். என்னாச்சு? ஏன்டா கத்துற? என்ன உளற? சூட்கேஸா? எங்க? மேட்ச் பாத்து பதப்படாதடா. எந்த சூட்கேஸ் பார்த்த? பாத்து மகேஷ், இந்த ஜன்னல்ல ஏதோ கை. இங்க எப்படி? வாட்ச்மேன், நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்து கிடந்தா வர முடியாதா? இருட்டில் பயந்துருவீங்கன்னு மெழுகுவத்தி கொண்டாந்தான்.
டார்ச்சு அலமாரியில் இருக்கு, வேணும்னா எடுத்துக்கங்க. டார்ச் எங்க இருக்குன்னு சொன்னாரு? இந்த அலமாரி நினைக்கிறேன். சரி வா, சூட்கேஸ் எங்க பார்த்தேன்னு சொல்லு. மோனிகா கன்ஃபார்மா தெரியுமா? இங்கதான் பாத்தியா? நான் கண்ணால பார்த்தேன். இங்க இதே இடத்துல தான் இருந்தது. பார்த்தனா அப்புறம் எங்க போச்சு? மகேஷ், அந்த ஜன்னல கூட யாரோ கை வச்ச மாதிரி இருந்தது. இது வெறும் டஸ்ட்மா, கை ரேகைலாம் எதுவும் இல்லையே. இல்ல, இங்க நான் பார்த்தேன். இங்கயா பார்த்த? உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குடா. இல்ல மகேஷ், இது ஒரு கை இப்படி இந்த இடத்துலயா? இருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒண்ணுமே காணுமேடா. நான் பார்த்தேன், அங்க இருந்தது, நான் பார்த்தேன். பார்த்தனா இப்ப எங்க போச்சு? ப்ளீஸ் மகேஷ், believe me. சும்மா உளறது உனக்கு வேலையா போச்சு. சரி வா. ச்சே, முதல்ல இவள ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும். கடவுளே, சரி வா மோனிகா. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தெரியுது? விடிஞ்சதை இங்க இருந்து போயிட போறோம்ல, அப்புறம் இவ்வளவு கவலைப்படுற? வா. கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காதடா. அங்கதான் எதுவுமே இல்லையே. பசிக்குதுடா. சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்றா ப்ளீஸ். அந்த ப்ளூ ஷர்ட், அதே சூட்கேஸ் இங்க எப்படி வந்துச்சு? இங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கா. மரத்துல சட்டையை பார்த்தங்கிறா, ஜன்னல்ல உருவத்தை பார்த்தங்கிறா, தோட்டத்துல சூட்கேஸை பார்த்தங்கிறா. நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. இதெல்லாம் சமையல்காரனுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்குமோ? ஆனா அவன் ரொம்ப நல்லவனு வாட்ச்மேன் சொன்னானே. நானும் எவ்வளவு நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது. எது எப்படியோ விடிஞ்சதும் முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும். வெயிட் பண்ணுங்க. ஏய், யாரும் இல்லடி, சீக்கிரம். எனக்கு பயமா இருக்குடி. மெதுவா நடு. ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆண்டி. ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? ஓகே.
சரி தள்ளுங்க. பயமா இருக்குடி. So scared, yeah. ஐயோ பயமா இருக்குடி. சீக்கிரம் வாங்க போயிடலாம். இப்போ திருப்தியா? 3 மணி நேரத்துக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். Yes, it is. Every time you touch it, distance. You're gonna find a trainer either in this gym or somewhere else. It's the latest thing show out there. The truth is, if you want to reach the I don't feel that old. well, neither do I, but you don't see me fighting 21-year-olds, do you? It takes about 4 years to train a fighter. How old are you? ஏய் என் பிரேசர் எங்கடி? குடுக்காட்டி என்னடி பண்ணுவ? கேட்டுடுவியா? நீ வேற இவ ரொம்ப டென்ஷன் பாத்திடி. கைய விட்டு கழட்டினாலும் கழட்டிடுவா. நீ ஏன் கைட்டி தந்தனே? லூசு. மோனிகா ரொம்ப நல்லவடி. அடி பாவீங்களா, பிரேசியஸ் கூட மாத்திப்பீங்களாடி? நீ வேற லேகா விட்டா புருஷன் ஏமாத்திடுவா. ஏய் வேண்டாம், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் லீலைகளை அவுத்து விட்டேன்னு வெய், நீ தாங்க மாட்ட. ஓகே 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 ஓகே. ஒரு பிராக்காக நம்ம மானத்தை நம்மளே கப்பலேத்த வேணாண்டி. ஐயோ ஐயோ. சரி நான் போய் பேக் பண்றேன். ஏ திவ்யா, என்னடி இவ பேக்கிங் பண்றதுலயே குறியா இருக்கா? ஏய் அவ வில்லேஜ் பார்ட்டிடி. சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் செய்யற மாதிரியா இருக்கா இவ? எப்படா லீவ் வரும், எப்படா ஊருக்கு போலான்னு இருக்கா. ஐயோ ஏய் என்னடி தெரியும் உங்களுக்கு என்ன பத்தி? நான் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும். எங்க அம்மா அப்பா பார்த்து 3 மாசம் ஆச்சு தெரியுமா? ஏய் எங்க மம்மி டாடிய பார்த்து 1 இயர் ஆயிடுச்சு. நான் உன்ன மாதிரி ஃபீல் பண்றேனா? பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போனோமா, லைஃப் என்ஜாய் பண்ணோமா இல்லாம எதுக்கடி தேவையில்லாம மம்மி டாடின்ட்டு? ஐயோ கடவுளே. ஏய் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி லூஸ். பாக்குறாங்க. என் மானம் போகுது என்னாச்சு? கைய விடுங்க என்னாச்சு? மானம் போகுது என்னாச்சு? உனக்கு என்ன மானம்? அத அடிச்சவன அடையாளி விடுவாமா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்க? ஏல ஒரு கடையில 10 வருஷம் வேலை பார்த்தேன்டா. மாச சம்பளம் தெரியுமா? 5 ரூபா. அப்படி கஷ்டப்பட்டு இப்பதான் கடை வச்சிருக்கேன். நான் சம்பாதிக்க நான் சாப்பிடுதேன். ஏய் உனக்கு ஏன்டா கெட்ட இன்சூரன்ஸ்? அது தந்து வச்சிருக்கியா? அது மாமனா மச்சானா? மார்க்கெட் பேல. அண்ணாச்சி உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆவேசப்படுறீங்க? அப்படி நான் என்ன சொல்ல கூடாது சொல்லிட்டேன். உசுறு போனதுக்கு அப்புறம் வர காசு
சிவமுன அண்ணாச்சி நீங்க இப்படி பொறுப்புலாம் பேசக்கூடாது. ஒருவேளை நீங்க செத்து போயிட்டா உங்க குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் 100 வருஷம் வாழணும்னு இப்பதான் வேண்டிட்டு வரேன். அதுக்குள்ள சாவு பத்தியே பேசியாடா. ஏன் சாவுரா அப்படி உனக்கு என்னடா இன்பம்? ஓ சத்தியமா கரு கருன்னு 3 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கட்டும். ஒருவேளை செத்து போயிட்டா ஒரு சாவு பத்தியே பேசுறா. ஏய் ஒரு சாவு பத்தியே விடடா. ஐயோ ஆரோக்கிய சாவுடா. அடிபட்டு குப்புறன்னு சாவு போறல. So I get to the title fight, and this guy takes you there. Only way he'd do it. I'm sorry, friend. I'm no longer with the title. Hi darling, how are you? யா நான் நல்லா இருக்கேன். யாரு? சீ போங்க. யாரு? சொல்லிடு Come ப்ளீஸ். with me. ஐயோ Please da. என்னால வர முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மோனிகா வாடி. நாளைக்கு ஈவினிங் ப்ளீஸ் டா. சரி ட்ரை பண்றேன். தெரியலையே. ஏய் திவ்யா இரு. சொல்லுடி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே பை. Okay, bye. ஏய் இன்னைக்கு யார்டி மாட்டினது? ஏய் சொல்லுடி. இவன் ஒரு பழைய பார்ட்டிடி. என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போகணும்னு துடிக்கிறான். அதை விடுறி. வழக்கம் போல கண்ணை மூடிட்டு ஒரு நம்பரை போட்டேன். 50 வயசு தாத்தா ஒருத்தர் மாட்டினாரு. 50 வயசு தாத்தாவா? ஏய் நீ திருந்தவே மாட்டியா? இத கேளு. அந்த தாத்தா ஜொல்லு விட்டதுல என் மொபைல் போனே நனைஞ்சிச்சுனா பாத்துக்கோயே. இன்சூரன்ஸ் தானே கேட்டோம். அதுக்கு அண்ணாச்சி இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு. சரி ஓகே. ஒரே மாதத்தில் 1000 பாலிசி பிடிச்சிட்டா ஏரியா மேனேஜராக ப்ரமோஷன் வாங்கி தரேன் ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னார். ஆனால் போகிற பக்கம் பார்த்தா ஏஜென்ட் வேலையே நிற்காது போல இருக்கே. பார்க்கலாம். அட மணி 5 ஆச்சு. 6 மணிக்கு அந்த சாஃப்ட்வேர் மேடம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களே. மிஸ் பண்ணவே கூடாது. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பணும். ஓகே. ஏய் எனக்கு நிறைய ஊத்துடி. ச்சே ஆரம்பிச்சிட்டானுங்களா? வாங்கடி. ஏய் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நேத்து யதார்த்தமா நான் ஒரு நம்பர் போட்டேனா அதுல ஒருத்த மாட்டினண்டி. அவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டான். ஐயோ பாவண்டி அவன். ஒரே ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சிடாண்டி. குரல் வேற சின்ன பையன் மாதிரி இருந்ததா. நமக்கு தான் அழகுன மனசாச்சே. உடனே கிளம்பி வாடான்னு சொல்லிட்டேன். இங்கே வர சொன்ன? ஆமா. அறிவு இருக்காடி உனக்கு? இங்க எதுக்கு வர சொன்ன? உன் லீலைகள்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்க வேண்டியதானே? ஏய் கம்மனர்ரி. நம்ம ராகிங் பண்ணியே எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமா எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க? 6 மணிக்கு. சாஃப்ட்வேர் மேடம் சாஃப்டாக பேசி பாலிசியை வாங்க ட்ரை பண்ணுவேன். ஆமா இவன் எதுக்கு டென்ஷனாரா? இது அவனாதான் இருக்கும். இங்கே லேக்கா மேடம். கமன். ஓகே. Hello insurance, I'm Lekha. ஹலோ. Take a seat. உட்காருங்க சார். தேங்க்யூ. மேடம் உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேதிக்கு எத்தனையோ கம்பெனிகள் வந்திருக்கு. ஆனால் எங்கள் கம்பெனியில் வேற எந்த கம்பெனிலுமே இல்லாத புது பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட்டா தான் பேசுறான். இன்சூரன்ஸ்ன்றதே 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் போடலாம். பர்டிகுலராக இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்க்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். Have it. நோ மேடம் தேங்க்ஸ். Just companyக்கு. நோ தேங்க்ஸ் மேடம். சும்மா ட்ரை பண்ணுங்க. பழக்கம் இல்லை மேடம். பழகிட்டா போச்சு. எங்க கம்பெனில 500 ஸ்டாஃப்ஸ்க்கு பாலிசி போட போறா. வேணாமா? கண்டிப்பா வேணும் மேடம்.
இல்லை மேடம். இவ்வளோ Excuse தூரம் me. Have a drink. நோ மேடம், ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை Okay. மேடம். அவனே இன்னைக்கு மாட்டினடா. Hey, have Pepsi. தேங்க்ஸ். It's okay. இப்போ உங்களோட ஏஜுக்குன்னு நான் ஒரு பாலிசி சொல்கிறேன். 1 செகண்ட். இத ஒரே சிப்ல ஃபுல்லா குடிச்சிட்டா உனக்கு 500 பாலிசி கேரண்டி. ஷூர் மேடம். ஓகே, குடி பார்க்கலாம். எப்போ மேடம் பாலிசி போடுவீங்க? பாலிசி தானே, ஆமாம் மேடம். போட்டுட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் மேடம் என்னாச்சு? கொஞ்சம் வந்து பாரு. என்னடி ஆச்சு? என்னடி இப்படி பண்ணிட்டீங்க? பொண்ணுங்களாடி நீங்களா? என்ன பண்றது இப்போ? ப்ளீஸ் மோனி, ஏதாவது ஹெல்ப் பண்ணு மோனி. போடி. அவ செத்துட்டாடி. எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாண்டி. எப்படியாவது நீ கொல்லுங்க. கால புடி. அதெல்லாம்
உன்னோட ஆவியேதான். அது என்னதான் கொல்ல வந்திருக்கு. நான் எந்த தப்பு பண்ணல மகேஷ். உனக்கு எதுவும் ஆகாதுடா, எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்டா. இல்ல மகேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது என்ன கொன்னுடுமா? நான் செத்துருவேனா? உனக்குள்ள நான் விட்டுருவேன்டா. நான் இருக்கேன் உன் கூட. நீ அழகாதடா ப்ளீஸ். இங்க இருந்தா நிச்சயமா செத்துடுவேன். என்னை எப்படியாவது காப்பாத்திடா. ப்ளீஸ் மகேஷ், எனக்கு இது கூட்டிட்டு போயிடு. நான் போய் வாட்ச்மேனை பார்த்து இங்கிருந்து போறதுக்கு வேற ஏதாவது வழியை கண் கேட்டு வந்துடுறேன். மகேஷ், என்னடா? என்னை தனியா விட்டுட்டு போகாத. சரி, நீ வா. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஹே வாட்ச்மேன், ஹே வாட்ச்மேன். திறமை வாய்ந்த இளைஞர்கள் அறிவியல் துறைக்கு வர வேண்டும் என்று இந்திய விஞ்ஞானி ராமசாமி வேண்டுகோள் விடுத்தார். கூவத்தில் இருந்து இளம் பெண் சடலம் அழுகிய நிலையில் இன்று மீட்கப்பட்டது. இறந்தவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் பவித்ரா என்பதும் அவர் காவல்துறை உதவி ஆணையர் மகள் என்பதும் தெரியவந்தது. சாப்ட்வேர் துறையை சேர்ந்த இளம் பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவது தொடர் கதையாகி வருவதால் காவல்துறை தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இந்த தொடர் படுகொலை சம்பவம் சென்னை மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த வார இறுதியில் மத்திய ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயணிகள் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டார் என்னாச்சு மகேஷ்?
ஏய்! யாரு? மோனி 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 எங்க இருக்கோ மோனி மோனி ஓகே சாரிடா மகேஷ், இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வாட்ச்மேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா. கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனப்பதான் அங்க மோனிகா போட்டோ பார்த்தேன்டா. போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஏதோ விபரீதம்னு புரிஞ்சது.
விவரத்தை சொல்லி நான் போலீஸை கையோட கூப்பிட்டு இருந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணலான்னா லைனே கிடைக்கலடா. வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணா ரிங் போயிட்டு இருந்துச்சு, எடுக்கவே இல்லடா. ரிலாக்ஸ்டா, இனிமே பயப்பட வேண்டியது. நீ பேய் வேஷம் போட்டு எல்லாரையும் கொலை பண்ணா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நாயே, தமிழ்நாட்டு போலீஸ்டா, ஒன்னுடுவேன். தெரியும் சார், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். நான் செத்து இருந்தா 6 மாசம் ஆயிருக்கு. நம்பி இருக்கிற எங்க அம்மாவும் தங்கச்சியும் இந்நேரம் நடுத்தரல நின்றுப்பாங்க. ஒரே பையன் சார், சைட் அடிச்சா கூட வயசு புத்திய கெடுத்துருன்னு நெத்தில குங்குமத்தையும் நெஞ்சில லட்சியத்தையும் வச்சு வாழ்றவன் சார். கடுமையை உழைச்சு வாழ்க்கையில முன்னேற குறிச்ச தப்பா சார்? ஒண்ணுங்களே சார், இவனுக்கு ராட்சசிங்க சார், ராட்சசிங்க. சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டா, கை நிறைய சம்பாதிச்சுட்டா, கலாச்சாரம் பண்பாடுல மறந்துடுமா? கேரியர் மட்டும் நல்லா இருந்தா போதாது சார், கேரக்டர் நல்லா இருக்கணும் சார். ஆண்களுக்கு நிகரா பொண்ணுங்க போட்டி போடட்டும், முன்னேறட்டும். ஆனா என்னென்ன விஷயத்த ஒரு விவஸ்தா வேணாமா? தம் அடிக்கிறாளுங்க, தண்ணி அடிக்கிறாளுங்க, ராகிங் பண்றாளுங்க. சொல்லவே நான் கூசுது சார். இப்பெல்லாம் ரேப்பும் பண்றாங்க. தப்பு செய்யறவங்க மட்டும் குற்றவாளி இல்ல, அதுக்கு உடந்தையா இருக்கிறவங்களும் குற்றவாளி தான். கற்பு ஆண்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பொதுவானதுதான். அதை கட்டி காக்குறதுல ஆண்களோட பெண்களுக்கு அதிக பொறுப்பு. அதுதானே சார் நம்ம தமிழ்நாட்டோட சிறப்பு. அதை சீரழிச்சவங்கள இதுவரைக்கும் நான் பேய் வேஷம் போட்டுதான் கூட்டு. இனி நான் பெய்யாவே ஒத்து